தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன. வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம் என்றும் வாகை சூடுவோம் என்றும் விஜய் அறிவித்துள்ளார். அவர் அறிக்கையில் மறைமுகமாக கூறியுள்ள சில முக்கிய அம்சங்கள் குறித்து பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதே நாளில் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காகவும் விண்ணப்பித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்றதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்காமல் 21 கேள்விகளை கேட்டு கடிதம் ஒன்றை தலைமைக்கு அனுப்பியது காவல்துறை. அதற்கு பதிலளித்த பிறகுதான் 30க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி தந்துள்ளது தமிழ்நாடு அரசு. செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடைபெறும் நிலையில் இன்னும் 15 நாட்கள் மட்டுமே உள்ளன. எனவே மாநாடு இடத்தை சரி செய்தல், அரங்கம் அமைத்தல், மேடை அமைத்தல் என ஏராளமான பணிகள் உள்ளன. இவை அனைத்தையும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நடத்தி முடித்துவிட முடியுமா என்ற கேள்வியும் உள்ளது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் விஜயுடைய அறிக்கையின் இறுதி வரிகள் அமைந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் விஜய். திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளை பின்னுக்கு தள்ளுவோம் என்று கூறும் வகையிலேயே தலையாய அரசியல் கட்சியாக வலம் வருவோம் என்ற வாக்கியத்தை விஜய் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம் என்றும் வாகை சூடுவோம் என்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய். விஜயின் முதல் மாநில மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தன்னுடைய இந்த அறிக்கை மூலம் தான் சந்தித்த தடைகள் பற்றியும் வெற்றிக்கான பார்வை பற்றியும் விஜய் சூசகமாக சொல்லியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில் ராஜா.